அடுத்து பாருங்கள் இந்த ஸ்பேஸு இது 2, அடுத்து 3, அடுத்து 4, மேக்ஸிமம் ஈவனாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து 5, அடுத்து வந்து 6. ஓகேவா? ஓகேவாடா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு லைன் ஃபுல்லாக இங்கேருந்து இங்கே வரைக்கும் நான் பைப்பிங் த்ரெட்டு ஒட்டணும். ஓகேவா? அடுத்தது இங்கேன்னு சொல்லிட்டு 6 பைப்பிங் த்ரெட்டை அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி நான் ஒட்டிடுவேன். ஒட்டிட்டு நான் ஸ்டிச்சு போடுறது என்ன பண்ணுவேன், இங்கேயும் இந்த சென்டர்லேருந்து தான் நான் டிசைட் பண்ணிப்பேன். சென்டர்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணுமோ அவ்வளோ டிசைட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஸ்கேலில் நான் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச் வச்சுக்கிறேன். இங்கே பாருங்கள், இது எனக்கு ஒரு 1/4 இன்ச்சுங்கும் போது அப்போது ஃபஸ்ட்டு ஆர்டர் எனக்கு இது நான் வந்து சர்க்கிள் பண்ணி காமிக்கிறேன். இது நம்பர் போட்டிருக்கோமா, இதை நான் சர்க்கிள் பண்ணிக்கிறேன். எனக்கு ஃபஸ்ட்டு ஆர்டர் இது அப்படின்னா நான் இங்கே த்ரெட்டை எடுத்து என்ன பண்ணுவேன், இந்த பைப்பிங் த்ரெட்டு இந்த பைப்பிங் த்ரெட்டு இது ரெண்டையும் தாண்டி இந்த இடத்துல கொடுப்பேன். அப்போ 1 2க்கு ஒரு செயின் ஸ்டிச்சா, ஓகேவா? அடுத்து வந்து என்ன பண்ணுவேன், 3 4க்கு ஒரு செயின் ஸ்டிச்சு, அடுத்து 5 6க்கு ஒரு செயின் ஸ்டிச்சு. ஓகேவா? இந்த ஆர்டரை இந்த கேப்லேருந்து இந்த கேப் வரைக்கும் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஆர்டர் எடுத்திருக்கேன், 1 2 ஈவன் ஆர்டர் எடுத்திருக்கேன், 3 4 5 6. ஓகேவா? அடுத்து என்ன ஆர்டர் எடுப்பேன்னா 1 இந்த 1 விட்டுருவேன். இந்த லேயர் வரைக்கும் முடிக்கும் போது ஈவன் ஆர்டர் ஃபாலோ பண்ணுவேன். அடுத்து ஒரு 1/4 இன்ச்சு டிவைட் பண்ணியிருக்கோமா, அடுத்து வந்து எனக்கு இந்த ஸ்பேஸோட கரெக்டாக வந்துடுமா. அடுத்து 2வது பார்ட்டு, இந்த ஒரு பார்ட்டு ஃபுல்லாக இங்கேருந்து இங்கே வரைக்கும் என்ன ஆர்டர் ஃபாலோ பண்ணுறேன், 1 2 1 2 3 4 5 6. திரும்ப அப்படியே ரிவர்ஸில் மேலே போவேன், மேலேருந்து கீழே இந்த ஆர்டர் ஃபுல்லாக முடிஞ்சிடும். அடுத்த ஆர்டர் வந்து ஆல்டர்னேட்டிவ் எடுக்கணும். இப்போ ஈவன் நம்பர் எடுத்தேன்னா 1 2ன்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன்னா அடுத்து என்ன பண்ணுவேன், 1 விட்டுடுவேன். 2க்கும் 3க்கும் இந்த 1 விட்டுட்டு இங்கேருந்து செயின் ஸ்டிச் எடுத்து என்ன பண்ணுவேன், 2க்கும் 3க்கும் 2 3யை தாண்டி இங்கே கொடுப்பேன். அடுத்து 4 5 6 6க்கு சிங்கிள் வரும், 1க்கு சிங்கிள் 6க்கு சிங்கிள். ஓகேவா? அது போடும்போது உங்களுக்கு புரியும். ஓகேவாடா? இப்போ நான் பைப்பிங் த்ரெட்டை ஜஸ்ட்டு இது எனக்கு மொத்தமாக அதே மாதிரி லெஃப்ட்லேயும் பிரிக்கும்போது என்ன பண்ணுவீங்க, இந்த பக்கம் இது வரைக்கும் ஒரு பார்ட்டு, திரும்ப ரிமைனிங் இருக்கிறது ஒரு பார்ட்டு. ஓகேவா? ஈவனாக நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இங்கே செயின் ஸ்டிச் எடுக்கிறேன் மேல் நோக்கி, அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு பேக் ஸ்டிச் போட்டுட்டு ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கோம், இந்த ரெண்டையும் தாண்டி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன்னா 1 2, அடுத்து என்ன வரும் 3 4, அடுத்து 5 6, அடுத்து ஒரு பேக் ஸ்டிச்சு ரிவர்ஸில் 5 6லேருந்து இங்கே என்ன போட்டிங்களோ அதே ஆர்டரை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணணும். கீழே இருந்து அடுத்து மேலே போகிறேன், அந்த சர்க்கிள் ஸ்பேஸுக்கு தகுந்த மாதிரி சைஸை குறைக்கிறேன். ஸோ 1 2 3 4 5 6. அந்த சர்க்கிளோட ஸ்பேஸ் வருது இல்லையா, அந்த ஸ்பேஸுக்கு தகுந்த மாதிரி பேக் ஸ்டிச்சை நம்ம கரெக்டாக போடணும். இதில் மெயின் வந்து அந்த பேக் ஸ்டிச் தான் ஷேப்போட ஃபினிஷிங்கை கொடுக்கும் உங்களுக்கு. எல்லாத்துக்குமே அவுட்லைன் நம்ம என்ன கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம், அட்வான்ஸ்டை பொறுத்த வரைக்கும் சுகர் பீடு கொடுக்கணும், பேக் ஸ்டிச்சு. இப்போ கொஞ்சம் நல்ல எம்போஸ்டு லுக்காக தெரியுதா? இப்போ ப்ரீவியஸ் இருக்கிறத பாருங்கள், நார்மலாக இருக்கும். இது வந்து என்ன பண்ணுவோம், அது மேலே வந்து பஃப்னு இருக்கும். பைப்பிங் த்ரெட் இந்த த்ரெட்டை யூஸ் பண்ணிக்கலாம் போல உள்ளனே. இது நல்லாவே எம்போஸ்டாகவே தெரியுது. நல்ல கேப் இல்லாத ஃபில் பண்ணணும். இப்போ அந்த ரெட் கலர் த்ரெட்டு தெரியாத அளவுக்கு ஃபில் பண்ணிட்டு வரேன் பாருங்கள். அதே மாதிரி தான் நீங்களும் ஃபில் பண்ணணும். இப்போ இங்கே வரைக்கும் வந்துட்டேன்னா இப்போ எண்டு நாட் போட்டுக்கிறேன் நான். இப்போ வேணும்னா நீங்கள் இன்னொரு கலர் எடுத்துக்கலாம், நான் இதே கலர்லேயே போடுறேன், எனக்கு த்ரெட் இன்னும் இருக்குது. வேணும்னா இதே மாதிரியே டபுள் கலர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இல்லை வேணாம், உங்களுக்கு கன்ஃபியூஷன் வேணாம், நான் ஆர்டர் வந்து கரெக்டாக வரணும் இல்லையா, அதனால் இன்னொரு கலரே யூஸ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ 1 2 3 4 பக்கத்துலேயே கரெக்டாக எடுங்க. மேல் நோக்கி ஒரு பேக் ஸ்டிச்சு, நல்லா பாடுங்க ஆர்டரை. 1 இங்கே பாருங்கள், 1க்கு மட்டும் தனியாக ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துட்றேன். ஓகேவா? அடுத்து என்ன வரும், 2 3, அடுத்து 4 5, அடுத்து 6க்கு தனியாக செயின் ஸ்டிச்சு, அடுத்து பேக் ஸ்டிச்சு. இப்போ நான் கீழேருந்து ரிவர்ஸில் போகும்போது 6க்கு தனியாக ஒரு குட்டி செயின் ஸ்டிச்சு, அடுத்து வந்து 5 4 கவர் பண்ணுவேன், அடுத்து 2 3 கவர் பண்ணுவேன், அடுத்து 1க்கு தனியாக ஒரு செயின் ஸ்டிச்சு. ஓகேவா? அந்த ஆல்டர்னேட்டிவ் ஆர்டர் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க, அவ்வளோதான்.
1க்கு மட்டும் தனியாக வரும், அடுத்து 2 3, அடுத்து 4 5 6க்கு தனியாக வரும். இப்போ இங்கே வரும்போது இந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி, இந்த சர்க்கிள் ஷேப், இந்த வளைவு இருக்கு இல்லையா, அந்த வளைவுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம கரெக்டாக ஃபினிஷ் பண்ணணும். இப்போ 5 6க்கு மட்டும், அடுத்து 5, அடுத்து கீழே, அடுத்து 1க்கு மட்டும். அந்த ஷேப்பு மேலே எனக்கு முடிஞ்சிருச்சு. அப்படியே மேல் நோக்கி ஒரு பேக் ஸ்டிச்சு. இங்கே பாருங்கள், எடுத்து இந்த சைடில் ஒரு பேக் ஸ்டிச்சை கொடுத்து நம்ம சைடு ஃபினிஷிங் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு தான் அந்த சர்க்கிள் ஷேப் வரும். சைடில் ஒரு செயின் ஸ்டிச்சு, சைடில் தான் கொடுத்துருக்கேன். அடுத்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு செயின் ஸ்டிச்சு, மேல் நோக்கி ஒரு செயின் ஸ்டிச்சு. அடுத்து இங்கே கொடுக்கும்போது என்ன பண்ணுவேன், மேல் நோக்கி ஒரு பேக் ஸ்டிச் எடுத்து இந்த சைடில் தான் கொடுப்பேன். இப்போ எனக்கு 4ம் கவர் ஆயிருச்சு, ஒரே ஒரு த்ரெட்டு தான் இருக்குது. அப்போ அழகாக இந்த இடத்துல கொண்டு வந்து கொடுத்து எண்டு நாட் கொடுத்துருவேன். ஸோ இப்போ இந்த செமி சர்க்கிள் பார்ட்டு எனக்கு பர்ஃபெக்டாக கவர் ஆயிருச்சு இல்லையா? ஸோ அந்த சைடு நமக்கு த்ரெட்டு, பைப்பிங் த்ரெட்டு இருந்தால் கரெக்டாக கவர் பண்ணணும், இல்லைன்னா குட்டி பேக் ஸ்டிச்